வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புளி ஊற வைக்க வேணாம், புளிக்காய்ச்சல் ரெடி பண்ண வேணாம், கோவிலில் தரக்கூடிய அதே டேஸ்டியான சூப்பரான புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 20 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்தது வேர்க்கடலையும் அப்படி தான், உங்களுக்கு எவ்வளோ நாளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கை நிறைய வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை, இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அடுத்தது 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சம் காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு, நான் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து தான் இன்றைக்கி நான் இந்த புளியோதரை மிக்ஸை பண்ண போகிறேன். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பார்த்தாச்சு. இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை விரவுறதுக்கு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். சாதம் ஆறி இருந்தால் தான் நம்ம இந்த மிக்ஸை போட்டு கிளறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே சாதமை ரெடி பண்ணி வச்சிடலாம். சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே உதிரியாக சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதம் நல்லா சூடாக இருக்குது. இது சூடாக இருக்கும் போதே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல சாதம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லெண்ணெயும் பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி வச்சிட்டோன்னா அந்த சாதத்தில் அந்த ஃப்ளேவர் இறங்கி நம்ம சாதத்துக்கு நல்ல ஒரு வாசனை கமகமன்னு இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கோவிலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் புளியோதரை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம போயிட்டு புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து பண்ணுறதுனால நம்ம புளியை ஊற வைக்க தேவையில்லை, அதனால் குயிக்காக பண்ணிடலாம். புளிக்காய்ச்சல் வச்சு பண்ணால் கூட அது கொதித்து வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன் நிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலும் இருக்கிற சூடே போதும், இந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம். இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன்வாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலையை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி இந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சாதம் விரவும் போது அந்த வேர்க்கடலையும் சேர்த்து கிளறிடலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய புளியோதரை மிக்ஸை ரெடி ஆயாச்சு. அப்படியே இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்குனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி படாமல் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி புளியோதரை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 மிளகாய் வத்தலை குட்டி குட்டியாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை மிக்ஸ் பவுடரை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பவுடரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஆறின சாதத்தை இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து கலந்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணோம்ல, அப்போ கூட நீங்கள் அது பவுட்ரு பண்ணும்போது அந்த கல் உப்பையும் சேர்த்து இதோட பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ரொம்ப சிம்பிளான கோவில் ஸ்டைல் புளியோதரை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பேச்சுலர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், ஏன் ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப் கூட ஒரு லேசியான டைம்லேயோ இல்லை ஒரு அவசரமான நேரத்தில் ஒரு சூப்பராக குயிக்கான ஒரு லன்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த புளிக்காய்ச்சல் மிக்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து போட்டு கிளறிட்டிங்கன்னா சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் புளியோதரை ரெடி பண்ணணுன்னா புளி ஊற வைக்க வேணாம், புளிக்காய்ச்சல் வத்த வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இந்த மாதிரி குயிக்காக ஒரு இன்ஸ்டன்ட் பொடி ரெடி பண்ணுங்கள், டக்குன்னு சாதம் ரெடி பண்ணுங்கள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.